السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இறுதிப்பத்துடைய மிக முக்கியமான இரவுகளில் ஒன்றான ஒற்றைப்படை இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பொதுவாகவே ஒரு முஃமினது வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாகவும், இஸ்திக்ஃபார்கள் சம்பந்தமாகவும், இபாதத்துக்கள் சம்பந்தமாகவும், அதுபோல தௌபா போன்ற அந்த முக்கியமான பாவமீட்சி சம்பந்தமாகவும் பேசுவதுதான் உகந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இதோடு சம்பந்தப்பட்ட, இந்த இறுதிப்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அம்சமான இந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயம் சம்பந்தமாக இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய எனது இந்த தலைப்புடைய நோக்கம், எமது சிந்தனையில் ஒரு முஃமினது வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான ஒரு முழு வடிவத்தை அன்றாட வாழ்வோடு தொடர்புபடுத்தி கொண்டு வருவதுதான் நோக்கம். அதாவது ஒரு முஃமினது வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் அன்றாட வாழ்வோடு கலந்து எப்படி விடுபடாமல் முழுமை அடைய வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத காலங்களில் வணங்குவதை விட கூடுதலான வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் இறுதிப்பத்திலே அதைவிட கூடுதலாக ஈடுபடுவார்கள் என்பதை நாம் அவதானிக்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே ஒற்றைப்படை இரவுகளில் முயற்சி எடுக்குமாறு எங்களுக்கு சொல்லி இருக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்தில், இந்த குறிப்பிட்ட பத்தில், இந்த குறிப்பிட்ட அந்த ஒற்றைப்படை இரவில், அதாவது அளவுக்கு அதிகமாக, அதுபோல வரிந்து கட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டாலும் கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாத காலப்பகுதியிலே நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு நிலையான வணக்க முறையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா அமில அமலன் அஸ்பதஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை செய்து விட்டால் அதை தொடர்ந்து என்ன செய்வார்கள், அதை இஸ்பாத் பண்ணி விடுவார்கள். தொடர்ந்து அதில் என்ன செய்வார்கள், ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு ஒரு மாதத்தில் இல்லாதாமல் இன்னொரு மாதத்தில் இருந்ததாகவோ, அதுபோல ஒரு வாரத்தில் இல்லாதாமல் இன்னொரு வாரத்தில் அதிகரித்ததாகவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வளமை இருந்தது இல்லை. மாற்றமாக இந்த ரமலானிலும் கூட ஏனைய காலங்களில் செய்கின்ற வணக்கங்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே கொஞ்சம் அதிகமாக, நீளமாக, இன்னும் கொஞ்சம் அழகாக, அதிசிரத்தையோடு செய்திருக்கிறார்கள். வேற கூடுதலான வணக்கங்கள் ஈடுபட்டதாக எங்கேயுமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்ட பொழுது, கான லா யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ 11க்கு மேல் என்ன செய்ததில்லை, அதிகரித்து இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு வணக்கம் என்ன செய்யல, இங்கே இருக்கவில்லை. இந்த வணக்கங்களை விடுபடாமல் அதிகமாக, கூடுதலாக இந்த நேரங்களை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்திருக்கிறார்கள். அதிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுடைய அந்த இபாதத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்ததன் காரணம் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வது என்பதை நாம் என்ன செய்கிறோம், எல்லா ஹதீஸ்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஅ்திகாஃப் சம்பந்தமான எல்லா ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். எனவே முதலாவது எங்கள் மனதிலே ஒரு செய்தி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் இமாம் ஷிபிலி என்ற அந்த அறிஞர் சொல்வது போல, குன் ரப்பானியன் வலா தகுன் அதாவது ஷஅபானியன், நீங்க ரப்பானியாக இருங்கள், ஷஅபானியாக என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், என்ன ரஜப் மாதம் சிறந்ததா ஷஅபான் மாதம் சிறந்ததான்னு கேட்கிறார். அந்த நேரத்தில் அவர் பதில் சொல்றாரு, குன் ரப்பானியன், நல்ல ஒரு வணக்கசாலியாக, நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ளவராக இருங்கள், ஷஅபான் மாதத்தை சார்ந்தவராக என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்ப அர்த்தம் என்ன, உங்களது எல்லா வணக்கங்களும் எல்லா நாளிலும் ஒரு விதமான நிலையில என்ன செய்யணும், சமனான நிலையில இருக்கணும். திடீரென மிகவும் அதிகரித்து
பிறகு ஒன்றுமே காணாம போற நிலைமையில் என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவரது அந்த உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான், இதா அமில அமலன் அஸ்பத்தஹு, ஒரு அமலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதை தொடர்ந்து செய்வார்கள். இதைத்தான் நம்ம ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ ரசூலுல்லாஹ் ரக்காத்தை கூட்டவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை தான் எங்களுக்கு சிறந்த ஒரு வழிமுறை. எனவே ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய, முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், எமது வணக்க வழிபாடுகளுடைய செய்திகள் இந்த ரமலானில் எப்படி அதிகரிக்க வேண்டும் என்றால், நேரம் நாங்கள் விழித்திருப்பது, கூடுதலான நேரம் எடுப்பது, ஏனைய காலங்களை விட கூடுதலாக குர்ஆனை ஓதுவது, ஏனைய காலங்களை விட கூடுதலாக திக்ரிலே ஈடுபடுவது, ஏனைய காலங்களை விட கூடுதலாக தர்மங்களிலே ஈடுபடுவது, இந்த வகையில் நாம் அதிகரித்திருக்க வேண்டுமே தவிர, ஏனைய காலங்களில் செய்யாத ஒரு புதிய அமலை இந்த காலத்தில் செஞ்சிட்டு மற்றைய காலத்தில் காணாமல் போகின்ற வகையில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த ரமலானிலே என்றைக்கும் என்ன செய்து விடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. ஆனால் கவலைக்கிடமான விஷயம், நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பார்க்கக்கூடிய சூழலில் ரமலானில் மிகவும் இபாதத்தாலியாக நாம காணக்கூடியவர்கள், ஒரு மிக சிறந்த வணக்கசாலியாக காணக்கூடியவர்கள் ஏனைய மாதங்கள்ல ஃபர்திலேயே காணாம போயிடுறாங்க. சுன்னத்து விடுங்க, ஃபர்திலேயே என்ன செய்யறாங்க, காணாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே மிக முக்கியமான செய்தி, அதுல ஒரு உணர்வு நீங்க பார்க்கலாம். என்றைக்கும் சுபஹுக்கு ஃபஜ்ருக்கு சில முதியவர்கள், சில இளைஞர்கள்லாம் முன்சஃப்ல வந்து என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. அவர்களை நீங்க ரமலான்ல பார்க்கலாம், அவங்க இடம் இல்லாம தடமாறுவாங்க. 3வது வரியில 4வது வரியில நின்றுப்பாங்க. அவங்களால வர முடியும். அவங்க வார நேரத்துக்கு முந்தையே இந்த சுபஹுக்கு ஏற்கனவே வராதவங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஏற்கனவே ரமலான்ல அல்லாத காலப்பகுதியில் வராதவர்கள் எல்லாம் அன்றைய நேரத்தில் நேரத்தோடு வந்து உட்கார்ந்துடுறாங்க. வளமையாக வாரவங்க 3வது சப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ரமலான்ல முடிச்சுட்டு போயிருவாங்களா, அதுக்கு பிறகு அந்த 3வது சப்புல இருக்கிறாங்களே, அவங்க 1வது சப்புல வளமையா இருக்கிற மாதிரி உட்கார்றாங்க. அல்லாஹு தஆலா நீதியானவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியானவன். என்றைக்குமே தொழாதவர்கள், என்றைக்குமே வணங்காதவர்கள் கடைசி 10ல வணங்கி அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டேன்னு வைங்க, என்றைக்குமே வணங்கியவர்கள், என்றைக்குமே இபாதத்து செய்தவர்கள், அவர்களுக்கு ஏதோ வணக்கம் சாதாரணமாக செய்து லைலத்துல் கத்ர் கிடைக்கலன்னு வைங்க, நிச்சயமா அல்லாஹ் இவர்களை அவர்களை சமப்படுத்த போவது கிடையாது. அதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 10 நாள்ல மட்டும் முழுமையாக ஈடுபட்டு விட்டு அடுத்த நாள் சுபஹு லுஹர் அசர் இல்லாம வாழக்கூடியவர்களும், இந்த 10 நாள் அல்லாம எல்லா காலத்திலும் இபாதத்து செய்து இந்த 10 நாள்ல அதே அளவு இபாதத்தை செய்து அடையாம அவருக்கு போயினாங்கன்னு சொன்னா அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், சமப்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு அழகான செய்தி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்குள்ள வராங்களே, சுபஹ் தொழுது முடிச்சிட்டு வந்த நேரத்தில் ஒவ்வொரு கூடாரமா காண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கூடாரம், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கூடாரம், எல்லாரும் இத்திகாஃபுக்கு என்ன செய்றாங்க, உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல் பிர்ர துரவுன்னு கேட்டாங்க. ஆல் பிர்ர துரவுன்னு, இவர்கள் வந்து நன்மைக்காகத்தான் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, செய்திருக்கிறார்களா அப்படி என்று கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் டென்ட்டை கலட்டிட்டாங்க, எடுக்க சொல்லிட்டான். அப்படி என்றா லைலத்துல் கத்ர் அடுத்த மாசம் வருமென்றாலும் பரவாயில்லை, லைலத்துல் கத்ர் வந்து அடுத்த மாதமும் இல்லை, இருந்து ரசூலுல்லாஹ் ஷவ்வால் மாதம் என்ன செய்றாங்க, ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ரமலான்ல ஏத்திகாஃப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்து விட்டு போயிடுறாங்க, ரத்து செய்து விட்டு போயிடுறாங்க. இதான் ஒருத்தர் சொல்றாரு, என்ன நான் ஷவ்வால் மாதத்துல லைலத்துல் கத்ர் கண்டேன் என்று சொல்றதுக்கான முகாந்திரமான ஒரு செய்தியா இதை என்ன செய்வாங்க, முன்வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் வந்து ஏத்திகாஃப ஷவ்வாலுக்கு மாத்தினாங்க அப்படி என்று சொல்லி இதை ஒரு செய்தியாக என்ன செய்வார்கள், முன்வைப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா தான் செய்தாங்க. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு ஒருத்தர் கடைசி 10ல நோன்பு பிடிக்கல, அவர் போய் என்ன செய்யறாரு, ஷவ்வால் மாதத்துல அதை கலா செய்யறாரு. அதுக்காக இந்த கடைசி 10 இரவு சிறப்பெல்லாம் ஷவ்வால் மாசத்துக்கு வந்துருமா, வந்துராது. அவர் அந்த இபாதத்தை தான் என்ன செய்யறாரு, கலா செய்யறாருன்னு அர்த்தம். ஆனா இங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்டுவிட்டு எல்லாத்தையும் கலைஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்கு மேலாக இன்னொன்று சொல்றாங்க, இஹ்லாஸ். நம்ம இபாதத்து செய்து அதை இஹ்லாஸ் இந்த ரமலான்ல வந்து அந்த இஹ்லாஸை போக்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. உண்மையில எங்கள நிறைய பொதுமக்கள் ஒரு முழு குர்ஆன் 2 முழு குர்ஆனை முடித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க ரமலான்ல. ஆனா அவங்கள்ட்ட பெரிய பாரமாக காணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதை பாதுகாக்கிறது. அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய பாரமாகிறது நீங்க பார்க்கலாம். சிலரோட நம்ம கண் முன்னால் அவதானிக்கிறோம், சிலர் வந்து ஓதினாங்களா இல்லையான்னு தெரியாத லெவல்ல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து நீங்க எவ்வளவு முடிச்சீங்கன்னு கேட்கறது. ஒருவேளை அவர் முடிச்சிருக்கலாம், முடிக்காம எந்திக்கலாம். ஒரு கௌரவத்துல மிகவும் உச்சகட்டமான வந்து என்ன சொல்லிப்பாரு, நான் நிறைய முடிச்சுக்கிறேன் நீங்க அதை கேட்கறீங்க அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லிடுவார், அல்லது நான் முடிக்கலன்றுவார், அல்லது முடிச்சேன்னு சொல்லிடுவார். நான் இந்த தடவை எனக்கு 2 தான் முடிக்க கிடைச்சது, போன தடவை 4 தினம் முடிச்சேன்றாங்க. இந்த தடவை 2 தான் முடிக்க கிடைத்தது, போன தடவை 4 தடவை முடிச்சோம், அதுக்கு முந்தைய 6 தடவை முடிச்ச உடனே இப்ப நிலைமை என்ன, குர்ஆனை
நாம ஒரு இபாதத் செய்து அதை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம போயிடுறோம், பாழாகிடக்கூடாது. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆர்வத்துல கேட்கிறாங்க இபாதத்தை. அதை பார்த்த பின்னாலதான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மற்ற மனைவிமாரெல்லாம் கூட என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு விளங்கிட்டு இதெல்லாம் என்னது, ஒரு கைரால, ஒரு ரோசத்துல செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு கைரால ஒரு ரோசத்துல செய்யக்கூடிய ஒரு வேலை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை கலைந்தார்கள் பார்க்கிறோம். எனவே முதல் செய்தியாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது நாங்கள் ஒரு முழு வடிவம் எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் எப்பொழுதும் ஒரு முஃமினிடத்தில் ரமலானுக்கு ஒரு அமல், ரமலான் இல்லாத காலத்தில் ஒரு அமல் என்று இல்லை. எப்பயும் என்றைக்குமே வணக்கம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே இரவு தொழுவாங்க, என்றைக்குமே இரவு தொழுவார்கள். இரவுல 11 ரக்காத் தொழுவார்கள். அது விடுபட்டால் பகல்ல என்ன செய்வாங்க, 12 ரக்காத்துகள் என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே இரவு தொழுது இருக்கிறார்கள், என்றைக்கும் வித்ர் தொழுது இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு வடிவம் தான் ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எனவே எங்களிடத்துல அதான் இருக்கணும். ஆனா ரமலானுடைய நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், அதுல அதிசிரத்தை எடுத்து, கூடுதல் கவனம் எடுத்து, கூடுதல் குர்ஆனை முடிக்கிற அந்த விஷயம் பார்க்கிற. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்றாங்க. மௌத்தாகிற வருடம் 2 தடவை மீட்டினார்கள். அதே ரமலான்ல ரசூலாங்க 2 தடவை மீட்ட போறதுக்காக வேண்டி ஒன்று ஷஅபான்லயும் ஒன்று என்னது ஷவ்வால்ல அந்த ரமலான்ல வச்சிருக்கலாம். அப்படி வைக்கல, ரமலான்லயே 2 முறை என்ன செஞ்சாங்க, மீட்டினார்ன்றதை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதத்துல குர்ஆனை முடித்தலுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. அந்த மாதத்துல குர்ஆனை முடிக்கிறது ஒரு சிறப்பு, அல்லது குர்ஆனை 2 முறை 3 முறை முடிக்கிறது ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாமே தவிர, ரமலானை பொறுத்த வரைக்கும் நம்ம இரவு வாழ வைக்கலாம், இரவுல வணக்க வழிபாடுகள் என்ன செய்யலாம், ஈடுபடலாம். இந்த மாதிரி ஈடுபடலாமே தவிர இவருடைய வாழ்க்கையில இபாதத்துல என்றைக்கும் வித்தியாசம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நேரம் என்ற அடிப்படையிலே தவிர, காலம் என்கின்ற அடிப்படையில தவிர வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது என்பதை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொது செய்தியிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இது ஒரு பகுதி. இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, எமது வணக்க வழிபாடுகள், மூமினுடைய வாழ்க்கையில வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு சுழற்சி என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கணும். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்றாட வாழ்வுடைய அந்த ரொட்டீனை பார்க்கிற நேரத்தில் ஒரு ஒரு அழகாக இருக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வளமையாக ரசூலுல்லாஹ் அப்படி இருந்து கொண்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரமலான் வந்த உடனே அது கொஞ்சம் கூடி இருக்குது. ஆனா அந்த அமல் வளமையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டிய ஒரு செயலாக நாங்க பார்க்கிறோம், இரவுல குர்ஆன் ஓதுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டிய ஒரு செயல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நான் அஷ்அரியூன்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், இரவுல அவங்க எங்க இருக்கிறாங்க நான் அடையாளம் கண்டுகொள்வேன். எப்படி கண்டுகொள்வேன் தெரியுமா, அவங்க குர்ஆன் ஓதுவதை வைத்து என்ன செய்வேன், அடையாளம் கண்டுகொள்வேன். பகல்ல அவங்க எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. உதாரணமா ஒரு யுத்த காலத்துல அவங்க கூடாரமெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அஷ்அரியூன்கள் எங்க இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன காரணம்னா, அவங்களோட கூடாரத்துல என்ன சத்தம் கேட்கும், குர்ஆன் சவுண்ட் கேட்கும் இரவுல. மத்தவங்களோட கூடாரத்துல அந்த சவுண்ட் கேட்காதுன்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த அமலை மத்தவங்க செய்யணும்னு ஆர்வம் ஊட்டுறதுக்காக சொல்றாங்க, இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் குர்ஆன் ஓதுவதை வைத்து. அப்ப இரவில் குர்ஆன் ஓதக்கூடிய வளமை ஒரு சமுதாயம் என்ன செஞ்சுக்குது, கடைபிடித்து வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆர்வம் ஊட்டுகிறார்கள். இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், யார் ஒருவர் இரவில ஒரு ஹிஸ்பு ஓதி வாரார், ஒரு பகுதியை ஒதுக்கி ஓதி வாராரு, அந்த ஹிஸ்பை யார் மறந்து அல்லது தூங்கிட்டாரோ, பின்னர் சுபகுக்கும் துஹருக்கு இடையில அவர் ஓதினார்னா அவர் இரவுல ஓதிய கூலி அவருக்கு என்ன செய்யும், எழுதப்படும். அப்படின்னா இரவுல ஓதுறதுல ஒரு நன்மை என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே போல ஃபஜ்ர் நேரம், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன், இது அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையையும் குறிக்கும், ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய குர்ஆனையும் என்ன செய்யும், அது குறிக்கும். குர்ஆனுடைய வார்த்தை குர்ஆனை தான் என்ன செய்யுது, அந்த வார்த்தை சொல்லுது. ஹதீஸ்ல தான் அது ஃபஜ்ர் தொழுகைன்னு என்ன செய்து வருது. எனவே குர்ஆனுடைய வார்த்தை குர்ஆனை ஓதுதலையும் குறிக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஓதுதல், ஒரு மனிதன் மக்ரிபுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு குர்ஆன் ஓதுவது, ஃபஜ்ருக்கு பின்னால குர்ஆன் ஓதுவது, ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன் ஓதுவது ஒருவருடைய வாழ்க்கையில நிறைய வளமையில் இருக்க வேண்டிய ஒரு வளமையான ஒரு இபாதத்துக்கள், இஸ்லாம் ஆர்வமூட்டிய ஒரு இபாதத்துக்கள் உண்டு. நம்ம ரமலான்லையும் அதை செய்யணும் அதிகமாக, ரமலான் அல்லாத காலப்பகுதிகளிலையும் இந்த இபாதத்தில் கூடுதலாக ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏற்பட வேண்டும். மிக முக்கியமாக அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்றைக்கும் ரமலானிலும் தான், ரமலான் அல்லாத காலங்களிலும் தான். குர்ஆனை ரமலான்ல திறந்தோம், ரமலான் அல்லாத காலத்தில் மூடிட்டோம் என்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம போய்விடக் கூடாது. ரமலான் அல்லாத காலத்தில் இந்த வளமை எங்களுக்கு என்ன செய்யணும், தொடர வேண்டும். ரசூலுல்லாஹ்வோட காலத்துல ரமலான் அல்லாத காலத்துல ரமலான் காலத்துல ஓதிட்டு ரமலானுக்கு அல்லாத காலத்துல விட்டதாக எங்கேயும் என்னது எந்த செய்தியும் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்ப சொன்ன பாராட்டுக்கள் எல்லாம் ரமலானோட சம்பந்தப்பட்டதும் அல்ல.
இரவுல ஓதி பகல்ல கலா செய்யறது, ஓதாட்டி கலா செய்யறது, அதாவது அஷ்அரியூன்கள் இப்படி ஓதுறத ஆர்வம் ஊட்டினதெல்லாம் ரமலானோட சம்பந்தப்பட்டதல்ல, ரமலான் அல்லாத காலங்களோடு என்ன சம்பந்தப்பட்ட செய்தி. இரண்டாவது, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இரவு நேரத்தோட சம்பந்தப்பட்ட செய்திகள்ல அவனுடைய வாழ்க்கையில என்றைக்கும் வித்ர் என்ற ஒரு தொழுகை என்ன செய்யணும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். இரவுல என்றைக்கும் வித்ர், ரமலான்ல மட்டுமல்ல, வித்ர் என்பது அவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது இறுதி தொழுகை, ஒரு கியாமுல் லைல் என்றது தஹஜ்ஜத் என்பதெல்லாம் இரட்டைப்படையாக தொழுற தொழுகையை குறிப்பாங்க. அதை ஒற்றைப்படையாக முடிக்கணுமே, அதுக்கு வித்ர் என்ற வார்த்தையை குறிப்பாங்க. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுவார்கள், நான் க்ரோஸாக என்ன செஞ்சிருப்பேன், தூங்கி இருப்பேன். ரசூலா ஃபைதா அராத ஐயூத்திர வித்ர் தொழ விரும்பினாங்க என்று சொன்னால் ஐகதனி ஃபஅவுதர்து, என்னை எழுப்பி விடுவார்கள், நான் வித்ர் தொழுவேன். அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோட எதுல மிக்ஸ் ஆகுறாங்க, இறுதி நேர தொழுகை, அதாவது இறுதி தொழுகை வித்ர் 3, 5 இப்படி முடிக்க நினைச்சாங்கன்னா அப்ப என்ன எழுப்பிடுவாங்க, நான் என்ன செய்வேன், வித்ர் தொழுது கொள்வேன். ரசூலுல்லாஹ் அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யல, தொழவில்லை என்றது அந்த செய்தியிலிருந்து புரிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவுசானி ஹலீலி என்று 3 விஷயங்கள் சொல்றாங்க. எனது ஹலீல், எனது நண்பர் எனக்கு உபதேசம் செய்தார். அதுல ஒன்று என்ன, அன் ஊத்திர கப்ல அன் அனாம், நான் தூங்குவதற்கு முன்னால் எனக்கு வித்ரு தொழுமாறு எனக்கு என்ன செஞ்சார்கள், வசிய செய்தார். எதுக்கு முன்னால, தூங்குறதுக்கு முன்னால் வித்ரு தொழுது கொள்ளுமாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வளமையில் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகின்ற வளமை என்ன செய்தது, இருந்தது என்பதை பார்க்கிறோம். அப்ப எங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டைல் உண்டாகணும். என்னன்னு சொன்னால், என்னதான் நம்ம அன்றாட வாழ்க்கை வேலை வெட்டிகள் மக்களோடு பழகிற விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 3 ரகாத் வித்ர் என்ன செய்யறது, தொழுது கொள்வது, ஒரு 5 ரகாத் வித்ர் என்ன செய்வது, தொழுது கொள்வது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 ரகாத் தொழுவார்கள் அப்படின்ற செய்தி வருது. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எத்தி வைக்கப்படுகிறது. என்னது, அதாவது மா அவுத்தர முஆவியா இல்லா பிரகா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 1 ரகாத் தான் வித்ர் தொழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இன்ன முஆவியத லஃபகீஹ், முஆவியா வந்து நல்ல மார்க்க விளக்கம் உள்ளவர் அப்படி என்று சொல்லப்படுற செய்தியை பார்க்கிறோம். எனவே 1, 3, 5 என்று தூங்குவதற்கு முன்னால வித்ரு தொழக்கூடிய ஒரு வளமை எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது ஒரு எங்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு இபாதத்துடைய சுழற்சியை நான் சொல்ல வருகிறேன். இரவுல குர்ஆன் ஓதுகின்ற வளமை, ஃபஜ்ர் நேரத்தில் குர்ஆன் ஓதுகின்ற வளமை, இரவுல வித்ர் தொழுகின்ற ஒரு வளமை எம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். யாருக்கு ஃபஜ்ருக்கு முன்னால கொஞ்சம் நேரத்தோடு எழும்ப முடிகின்ற ஆற்றல் இருக்கிறதோ, அந்த சக்தி இருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்யலாம், வித்ரை பிற்போடலாம். ஆனா யாராக இருக்க கூடாது தெரியுமா, ரமலான் ஃபுல்லா வித்ர் தொழுது ரமலான் அல்லாத காலத்துல சுபகம் இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகுன் கரஜலின் காமல் லைல ஃபதரக, அதாவது இரவு முழுமையாக தொழுது பொறவு தொழுகை விட்டுட்டாரு என்று சொல்லப்படுற லிஸ்ட்ல நீ வந்துடாதேன்னாங்க. இரவுல கொஞ்ச காலம் தொழுதுட்டு இருந்தாரு, இப்ப அவர் தொழுகிறதெல்லாம் இல்ல, அப்படி என்ற ஆளாக நீ என்ன செஞ்சிடாத, மாறி விடாது. அப்ப ரசூலுல்லாஹ் இதுல சொல்லி காட்டுறாங்க, அந்த அதாவது சுஊபத்துல் கியாம், இரவு நேரத்துல அந்த எழும்புற ஒரு கஷ்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜி, அவருடைய விலாப்புறங்கள் என்ன செய்யும், படுக்கையை விட்டு விலகும் என்றான். அது ஒரு பாரமான செயல் என்பதனால. எனவே லேசான வழியை தேடிக்கணும். ஒன்றில் உனக்கு கஷ்டத்தை போராட வாய்ப்பு இருக்குதா, நீ ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு 2 ஹவர் 1 ஹவர் எண்பி தொழக்கூடிய வளமை இல்லையா, வித்திரை விட்டுறாத. தூங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுது விட்டு தூங்கக்கூடிய ஒரு வளமை எங்களை அன்றாட வாழ்க்கையில் இருக்கணும். ரமலான்ல மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ரமலான் வார நேரத்தில் இது அதிகரிக்கணும், ரமலான் வார நேரத்தில் இந்த ஆர்வம் அதிகரிக்கணும். ஆனா இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன செய்யக்கூடாது, எங்களிடத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அன்றாட வாழ்க்கையில் ஒரு மூமின்ட்ட இருக்க வேண்டிய இபாதத்துல உண்டு. நான் கடமையான இபாதத்துக்களை இங்க சொல்லல, சுன்னாவான இபாதத். கடமையான இபாதத் நமக்கு தெரியும், 5 நேரம் நம்ம என்ன செய்யணும், தொழுதாக வேண்டும். ஃபஜ்ருக்கு, சுபஹுக்கு, அதாவது துஹருக்கு, அஸ்ருக்கு, மக்ரிபுக்கு, இஷாவுக்கு நம்ம ஹுதூராக வேண்டிய உரிய நேரத்தில் வந்து தொழுது ஹுதூராக வேண்டிய ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்குது, கடமை. இதெல்லாம் இன்னொரு இபாதத்தை நாம் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமையில உள்ள ஒரு அழகான இபாதத்துக்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ப நான் இரவுல சொன்ன இந்த அதாவது வித்ர், இரவுல சொன்ன இந்த தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலுடைய நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் செய்யற வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள்ல உண்டுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும், அதாவது காலையிலும் மாலையிலும் அஸ்கார்கள், திக்ர்கள் என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஈடுபடுவார்கள். அவங்களும் ஈடுபடுவாங்க, மனைவிமார்கள் ஈடுபடுவார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை வெளியே போயிட்டு வராங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, ஜுவைரியா என்ற ஒரு பெண்மணி ஒரு திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஒரு ஆர்வம் ஊட்டி ஒரு துஆ சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவ வீட்டில் என்ன செய்யறாங்க, காலைக்கு பின்னால திக்ர் செய்யக்கூடிய ஒரு வளமை, மாலையில் அசருக்கு பின்னால ஒரு திக்ர் செய்யக்கூடிய ஒரு வளமையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த வளமை ஒரு முஃமின் இடத்துல நிறைய இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் அதாவது கூடுதலாக வலியுறுத்திய ஒரு சுன்னாவான அமல் காலை மாலை திக்ர், கூடுதலாக வலியுறுத்திய புக்ரத்தம் வ அசீலாண்டு வரும், காலையிலும் மாலையிலும்.
இது கூடுதலாக குர்ஆனிலே வரக்கூடிய நிலையை பார்க்கலாம். அதாவது நாங்க காலையில் அதுக்கார்கள் சொல்வதும் மாலையில் அதுக்கார்கள் சொல்வதும். ஆனால் சலஃபுகளுடைய வாழ்க்கையில ஜும்லத்தன் ஒரே இடத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லி முடித்ததாகவோ, இன்றைக்குள்ள தர்த்தீபில இதே வடிவத்தில் சொல்லி முடித்ததாகவோ செய்திகள் என்ன செய்யல, காண முடியல. ஃபஜ்ருடைய திக்ர்களோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணினதாகவோ காண முடியல. இன்றைக்குள்ள தர்த்தீப், இன்றைக்குள்ள அதே முறையில் ஒரே மொத்தமாக சொல்லி முடித்ததாக காண முடியவில்லை. இப்ப நம்மகிட்ட ஒன்றிருக்கிறா எல்லா திக்கரையும் ஒரே நாள்ல சொல்லி வளமையாக அதை திருப்பி திருப்பி சொன்னதாக காண முடியவில்லை. மாறி மாறி சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல என்னது, ஃபஜ்ரோடு தொடர்ந்து சொல்லாமல் பிந்தி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பலவிதமான முறையில் ரசூலுல்லாஹ் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இருந்து கொண்டே ஒரே இடத்துல சொன்னதாகவும் என்ன செய்யல, வரல. எனவே நம்ம அந்த கஷ்டத்தை உருவாக்கி இந்த திக்ர் செஞ்சா இருந்து கொண்டே செய்யணும், 5 மணித்தியாலம் போயிடும் அல்லது 5 நிமிஷம் போயிடும் 10 நிமிஷம் போயிடும் நினைக்காம காலை திக்ரை எப்படியோ நம்ம என்ன செய்யணும், நாம் செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வளமை வர வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எனக்கு தெரிந்த இந்த ஹதீஸ்கள் ஆசார்கள் சஹாபாக்களுடைய அந்த நிலைமைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரும் நல்ல மனிதர்கள் யாரும் இந்த காலை மாலை திக்ர்களை விட்டதாக என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு அழகான வார்த்தையில உண்டு, இந்த காலை திக்ர் மாலை திக்ர்களில் நாங்கள் அடையக்கூடிய இன்பத்தை, இந்த உலகத்தின் உச்சகட்ட சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய கண்டால் எங்கள் மீது பொறாமைப்பட்டு விடுவான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். நாங்க இருக்கக்கூடிய இந்த சஹாதா காலை மாலை திக்ர்ல நாங்க அடையக்கூடிய இந்த சந்தோஷத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொன்னால் எங்கள் மீது பொறாமைப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலான சந்தோஷத்தை உணர்ந்ததாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே எமது அன்றாட வாழ்க்கையில் இது கூடுதலாக இருக்க வேண்டும். ஆனா கவலைக்கிடமான விஷயம், ரமலான்ல காலை மாலை திக்ர நிறைய பேர் விட்டுறாங்க. ரமலான் அல்லாத காலங்கள்ல காலை மாலை திக்ர் செய்யக்கூடியவர்கள் இங்க காணல. எங்க ஏன்னு சொன்னா, இரவுல எல்லாம் வணங்கி எல்லாம் செஞ்சு ஃபஜ்ர் தொழுத உடனே என்ன தூங்கணும் என்கின்ற அந்த இடத்துல போறதுனால வளமையாக செய்துவார் ஒரு அமல என்ன செஞ்சிடறாங்க ரமலான்ல விட்டுவிட. அப்ப இதுல ஒரு விஷயம் நம்ம உணர்த்தப்படுறோம், வளமையான ஒரு அத்திதால் ஒரு நேர்நிலை எங்கள்கிட்ட என்ன இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்கள்ல மிக சிறந்தது அதாவது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ச்சி இருப்பது மிகவும் சிறந்தது அப்படி என்ற செய்தியை பார்க்கணும். இதனால தான் நபியவர்கள் இந்த தொடர்ச்சியை பாதுகாக்க கலா செய்திருக்கிறார்கள். ஏத்திகாஃப் விட்டால் இன்னொரு டைம்ல செய்வது, அதே போல ரசூலுல்லாஹ் இரவுல ஓதல விட்டா பகல்ல ஓதுவது, இரவுல தொழுகை விட்டா பகல்ல என்ன செய்வது தொழுவது, துஹருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை விட்டால் அசருக்கு பின்னால தொழுவது, ரசூலுல்லாஹ் அந்த தொடர்ச்சியை பேணுவதற்காக செய்த ஒரு வழிகள்ல ஒன்று இது. எனவே இது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அன்றாட எமது வாழ்க்கையில என்றைக்கும் விடுபடாத இபாதத்தாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் காலை மாலை திக்ர்கள்ல உண்டு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கால பகுதியில் கூடுதலாக செய்த ஒரு வணக்கமாக இருந்தது துஹா. துஹாவுடைய தொழுகை இறுதி கால பகுதியில் கூடுதலாக வணக்கமாக இருந்தது. இதுவும் ரமலான்ல கூடுதலாக விடப்படக்கூடிய ஒரு வணக்கம். வளமையாக ஆபீஸுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க கொஞ்சம் 10 மணிக்கு போய் தொழுகிற வளமை இருந்திருக்கும். ரமலான்ல துஹாவை நம்ம நைட்ல தொழுகிறதான் எனக்கு துஹான்னு என்னது, அதை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், மக்காவுக்கு வந்த 8 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எதாக துஹாவாக 8 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன மிகப்பெரிய வசியத்தில் உண்டு என்ன தெரியுமா, இந்த துஹா தொழுகையை 2 ரக்காத் தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், வசியத்து செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனக்கு வசியத்து செய்த அவுசானி ஹலீலி அப்படி என்று சொல்லி அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் வளமையான எங்களுடைய ஒரு இபாதத்துக்களை இந்த 2 ரக்காத் துஹாவை என்ன செய்ய வேண்டும், எமது இதான் எங்களுடைய அந்த வளமையான ஒரு இபாதத்துக்குள் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வளமையான இபாதத்துக்கள்ல இன்னொரு பகுதியை நீங்கள் பார்க்கலாம். சுபஹ் தொழுது முடித்த பின்னால எல்லா மக்களும் ஒன்று கூடி இருப்பார்கள். ஒன்று கூடி இருந்து மக்களை அதாவது ஒரு ஒன்று கூடி இருக்க கஷ்டமான விஷயங்களை ஈடுபடுத்தாம கனவுகளை பத்தி விசாரிச்சு கொள்வாங்க. நீங்க என்ன கனவு கண்டீங்க, நீங்க நேற்று என்ன கனவு கண்டீர்கள், நீங்க நேற்று என்ன கனவு கண்டீர்கள் விசாரிக்கிறது. அதே போல ஜாகிலிய காலத்தில் நடந்த அறியாமையான விஷயங்களை சொல்லி நாம இப்படியெல்லாம் என்ன செய்யறோம் செஞ்சோமே என்று சிரித்துக் கொள்வதை, அவங்க சிரிச்சாங்க ரசூலுல்லாஹ் புன்னகைப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய அந்த நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடுமையான உணர்வை என்ன செய்வதில்லை, தூண்டியதில்லை. ஒரு அழகான ஒரு ஒன்று கூடலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சில நிலைமைகளை எல்லாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு ரமலான் நம்ம எந்த காலத்துல என்ன இபாதத்துக்கள் என்ன வணக்க வழிபாடுகள் செய்கிறோமோ அவைகளை ரமலான் அல்லாத காலங்களிலும் அதன் தொடர்ச்சி எங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கும், இஸ்திம்ராரியத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சி இருந்திருக்கும். இந்த செய்தி எமது வாழ்க்கையில நம்ம இருந்தோம் என்றால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்,
ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ரமலானியாக இருந்து கொண்டு, ரமலான்ல ஒரு வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு, ரமலானுடைய காலம் கழிந்த பின்னால எதுவுமே செய்யாத ஒரு ஆளாகவும் ஃபர்லே இல்லாத ஒரு சூழலுக்கு நம்ம மாறி விடுவோம் என்றால் இந்த ரமலான் எங்களுக்கு உரிய பலனை என்ன செய்யவில்லை, தரவில்லை என்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமான இந்த நேரத்துக்குள் ஒரு இபாதத்துள்ள ஒரு முஃமினாக, ஒரு வணக்க வழிபாடுள்ள ஒரு முஃமினாக நாங்கள் இருப்பதாக இருந்தால், வெறும் ரமலானிலே வணங்கிய முஃமினாக இருந்து ரமலான் அல்லாத காலங்களில் இந்த சுன்னத்தான வணக்கங்களும் இல்லாமல் போய் கடமையான வணக்கங்களை விட்ட துரதிர்ஷ்டவாளியாக என்ன செஞ்சு விடக்கூடாது, நாம் ஆகிவிடக் கூடாது. எங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். எந்த அளவு தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஆகிட்டு சொன்னா, இந்த ரமலானுடைய காலம் வந்து ரமலான் காலத்துல இபாதத்து செய்தவர்கள் திருப்பி அடுத்த ரமலான் வராதா என்ற ஆர்வத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியே இந்த இடையில 11 மாசத்தை என்ன செய்யறது இல்ல, அடுத்த ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் ஒழுங்காக நம்ம ஈடுபட வேண்டும் என்று இந்த 11 மாசத்தை விட்டுறாங்க. இந்த 11 மாசத்தை அடுத்த ரமலான் வரணும்னு விட்டுரு. ரமலான் நம்ம அடுத்த ரமலான் கிடைக்குமா இல்லையான்றது இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு மிக சிறந்த கூலி இந்த ரமலானுக்கு பிறகு என்ன செய்யலாம், வேறொரு இபாதத்தின் மூலம் எங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புண்டு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு தௌஃபீக் செய்தவனாக. அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யும். ரப்பி அவுஸிஅனி என்ற வார்த்தை வருது. அதாவது அவுஸிஅனி என்று சொன்னால் எங்களுக்கு உள தூண்டுதல், எங்களுக்கான ஈடுபாடு எங்களுக்கு இறைவன் தந்தால் மாத்திரம்தான் எங்களால் என்ன செய்ய முடியும், ஈடுபட முடியும். எனவே அடிக்கடி அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கு, உன்னுக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு என்ன செய், உதவி செய் என்கின்ற துஆவை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல வடிவமுள்ள, ஒரு நல்ல வணக்கத்திலே வடிவமுள்ள ஒரு முஃமினாக எம்மை எல்லா விஷயத்திலும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.